ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் நம்ம ஒன்றிணைந்திருக்கிறோம். எனவே வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபம், யாரெல்லாம் இன்னைக்கு உங்களுடைய வேலைக்காக போக ஆயத்தமாக இருக்கிறீங்களோ, இன்றைக்கு இந்த புதன்கிழமையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே நீங்கள் எந்த ப்ராஜெக்டுக்காக, எந்த செயல்களுக்காக இன்னைக்கு போறீங்களோ, கண்டிப்பாக நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆனால் ஒருபோதும் உங்களுடைய ஜெபத்தின் மீது நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். எனவே நாம் எதை தேவனிடத்தில் ஒப்படைக்கிறோமோ அவர் நம் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். எனவே உங்கள் விசுவாசத்தை தேவனிடத்தில் வெளிப்படுத்துங்க. எனவே உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்களுடைய டாக்குமெண்ட், உங்களுடைய CV கார்டு, அது மட்டும் இல்லாமல் மற்ற காரியங்கள் என்ன நீங்கள் உங்கள் வேலைக்காக கொண்டு போகிறீங்களோ அதை கையில் பிடித்து கொள்ளுங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய கோப்பையில் தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்கள். நாம் இந்த நேரம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரின் தேவனை இயேசுவின் நாமத்தினால் இதோ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் நாங்கள் மீண்டுமாய் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, யார் இந்த விசுவாசத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறாரோ, இந்த தேவனை உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும். அவர்களுடைய வாழ்க்கையில் தான் எதை தடைகளாய் சந்திக்கிறாரோ, குறிப்பாக வேலை செய்யக்கூடிய காரியங்கள், இதோ வியாபாரத்திற்கான செய்யக்கூடிய யோசனைகள், திட்டங்கள், ஆலோசனைகள், இப்படி எதை செய்கிறாரோ நீர் தொடும் ஆண்டவரை, விடுதலை செய்யும். இதோ உம்முடைய மக்களை நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரை. கண்டிப்பாக இவர் உழைத்தால் தான் அதனுடைய பலனை பார்ப்பார். அதுதான் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வேலையான் கூலிக்கு பாத்திரவான் என்று. எனவே இதோ இவருக்கான சரியான வேலையை நீர் தாரும் ஆண்டவரே. இதோ இவருடைய வேலையை எடுக்கும்படி, இவருடைய வேலையை திருடும்படி, இவருடைய வேலைகளை வஞ்சிக்கும்படி எந்த ஒரு அசுத்தம் வேலை செய்கிறதோ, கெட்டது வேலை செய்கிறதோ நீங்கி போகட்டும். இதோ இன்றைக்கான இந்த வேலைகள், வியாபாரங்கள் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் இதோ இவருடைய பண வாழ்க்கையிலும், இதோ இவருடைய வேலைகளுடைய காரியங்களிலும், இந்த ப்ராஜெக்டுகளிலும் நீர் வைத்தருளும் தேவனே. இன்றைக்கு இந்த வெற்றியை பார்க்கட்டும். எங்கே கையெழுத்திடுகிறாரோ ஆண்டவரே, எங்கே செல்கிறாரோ, இதோ இந்த வேலைக்காக, இன்டர்வியூக்காக இன்றைக்கு இவருக்கான பதில் நீர் தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கொடும். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் இந்த தண்ணீரை உயர்த்தி சொல்லுங்கள். என் ஆண்டவரே, என் தேவனே, நான் நம்புகிறேன். எனக்கான கதவுகளை நீர் திறந்திருக்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதோ இந்த நேரம் விசுவாசத்தோடு குடியுங்கள். தேவன் உங்களுக்கான கதவுகள் திறக்கிறார். இன்று தேவன் இந்த தண்ணீர் குடிப்பதன் மூலமா உங்களுக்குள்ளாக இந்த உறுதியை தருகிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உறுதியாய் விசுவாசிங்கள், உறுதியாய் நம்புங்கள். உங்கள் சூழ்நிலை மாறுகிறது. என் ஆண்டவரை, நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் பெயராலே. நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். தேவன் உங்க விசுவாசத்திற்கு பதில் தருவார். எனவே இன்றைக்கு நீங்க யார் உங்களை இன்னும் அதிகமா தேவனிடத்தில் கொண்டு வர நீங்க விரும்புறீங்களோ, இந்த புதன்கிழமை காலையில 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, சாயந்தரம் 7 மணி தவற விடாதீங்க. குறிப்பா இன்றைக்கு திருவிருந்தானதற்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தேவனோடு கூட இணைக்க விரும்புறீங்கன்னா அதிகமாய் இந்த நாளில் நீங்கள் பங்கேற்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு கூட இருக்கும்படியாக, தேவனோடு கூட இணையும்படியாக ஓர் அடியை எடுத்து வையுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை. அதனால தான் இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லப்படுது பாருங்க. இந்த புதன்கிழமையில தேவன் கூறுகிற வார்த்தை என்னது? நமக்காக சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். முழு இருதயத்தோடு ஆண்டவர் நோக்கி திரும்பு.
இந்த செயல் எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க, இதை குறித்து இன்னும் அதிகமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனா இல்லை, உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு 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 ஆவிக்குரிய விதத்தில் உங்களை எதிர்த்து வரக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. அதனால்தான் இந்த இடத்துல, இந்த பீடத்தில், இந்த விசேஷமான இந்த இடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் என்ன விஷயத்தை நமக்கு வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கை முழுமையாய் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், எனவே இந்த விண்ணப்பமானது உங்களை ஆயத்தப்படுத்திக்கோங்க. இதோ இந்த விண்ணப்பம், சீனாய் மலையினுடைய இந்த விண்ணப்பம் நீங்கள் பீடத்தின் மீது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்காக, உங்களுடைய சூழ்நிலை மாறுவதற்காக. இன்னும் எத்தனை நாள் தேவனிடத்தில் திரும்பி வராமல் இருக்க போறீங்க? இது ஒரு இது உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு சவால். நீங்க இந்த வார்த்தையை விசுவாசத்து தேவனிடத்தில் திரும்ப வரும்போது கண்டிப்பா இழந்த உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் பெற முடியும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் புதுப்பிப்பார். எனவே நீங்கள் இந்த விண்ணப்பத்தை பெற விரும்புகிறீங்கன்னா, நம்மளுடைய ஆலயங்கள் எங்கே இருக்கிறதோ நீங்கள் அந்த இடத்தில் செல்லலாம். எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் நம்மளுடைய ஆலயம் எங்கே இருக்கு தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்கன்னா uckg.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எண்ணை அழைக்க விரும்பினால் 9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். இன்னும் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். 282/681 1000 லைட் அண்ணா சாலை இந்த முகவரியில் நாங்கள் இருப்போம். எனவே நீங்கள் தேவனோடு கூட திரும்ப வர ஒரு வாய்ப்பு எடுத்துக்கொண்டால் இந்த வசனத்தை மறக்காதீங்க. முழு இருதயத்தோடு திரும்ப வாங்க. உங்களுக்காக பொருளாதார வாழ்க்கைக்காக ஜெபிச்ச, வேலைக்காக ஜெபிச்ச, ஆனால் இது மட்டும் போதாது மக்களே. இதெல்லாம் தற்காலிகம். நிரந்தர நித்திய காலம் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதலீடு செய்ய இன்றைக்கு தேவனுடைய பீடத்தை நோக்கி வாருங்கள். தேவன் உங்கள் சூழ்நிலை மாற்றுவார். எனவே இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார்.